வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து எப்படி பழைய யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, கொஸ்டின் பேங்க் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இருந்தாலும் நாம் இதை நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் பட்டிங் ஃபார்மசிஸ்ட்டுக்கு இல்லை ஆல்ரெடி ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணுற சம்மந்தமாக தேடுற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு ஹோம் பேஜ்ன்னு இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நீங்கள் ஹோம் பேஜில் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து சொன்னவங்களுக்காண்டு தான் வந்து கூகுள் சர்ச்லேருந்து நம்ம ஆப்ஷன் ஆரம்பித்தோம். அதில் லைப்ரரிங்க ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து விர்ச்சுவல் லைப்ரரியில் போய் பார்க்கலாம். சப்போஸ் அதில் டேரெக்டாக உங்களுக்கு லிங்க் கிடைக்கல, அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டைம் வந்து என்ன பண்ணலான்னா, அப்படியே பேக்கில் வந்து இ கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும், இ கொஸ்டின்ஸ் பேங்க்னு இருக்கும். ஸோ நிறைய இருக்குது. ரீஜனல் மெடிக்கல் லைப்ரரி, புக்ஸு, ஜேர்னல்ஸு, அப்புறம் கிளினிக்ஸ், விர்ச்சுவல் லைப்ரரி, கொஸ்டின் பேங்க், இ டெசர்டேஷன்ஸு, அப்புறம் இ பிஹெச் தேசிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் இ கொஸ்டின்ஸ் பேங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இ கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் மெடிக்கல், டென்டல், இந்தியன் மெடிசின், அலைடு ஹெல்த் சயின்சஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து அலைடு ஹெல்த் சயின்சஸ் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பிஃபார்மஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் நிறைய கோர்சஸ் இருக்கும். பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பேஸ் நர்சிங், பி ஃபார்மசி, பிஃபார்ம், பிசி ரெகுலேஷன், அப்புறம் எம்எஸ்சி. நமக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஃபார்ம் கிராஜுவேட்ஸுக்குன்னு பார்க்கும்போது பிஃபார்மசி சூஸ் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு பார்க்கணும். அதில் வந்து பிஃபார்ம் ஃபஸ்ட் இயர் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஃபார்ம் நான் செமஸ்டர் ரெகுலேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பிஃபார்ம் செமஸ்டர் ரெகுலேஷன் வேணும் அப்படின்னா நம்ம அதிலே வந்து பேக்கில் வந்து இல்லை இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிஃபார்மசி பிசிஏ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். அதில் போயிட்டு பார்க்கும்போது சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 1, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஒவ்வொரு செமஸ்டர் வைஸ் இருக்கும். இதில் என்ன நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்காது. ஸோ நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்ம் தேர்ட் இயர், அதாவது பிஃபார்ம் 5th செமஸ்டரில் ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி 2 பேப்பர் 5 இது வேணும். பேப்பர் 4 இதில் 2020லேருந்து 25 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வேணும். அதை கிளிக் பண்ணிக்கணும். சைடில் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து பிடிஎஃப் ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு லிங்க், ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஆகும். ஸோ நம்ம ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மார்ச் 2020லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக ஓப்பன் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிளுக்காக வேண்டி நம்ம ஷோ பண்ணணும், ஒரு சில நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். ஸோ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2025 எக்ஸாமினேஷன் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 2025 லாஸ்ட் மந்த் முடிஞ்ச எக்ஸாமினேஷனுக்குள்ள கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் அவைலபிளாக இருக்கும். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக வேண்டி டாபிக்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.